மேலும் அண்ணன் சீமான் அவர்களுடைய தாக்கம் அரசியலில் மட்டுமல்ல சினிமாவிலையும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது இந்த LIK படத்தின் மூலமாக. அந்த பட வெளியீட்டு நிகழ்வின் போது அவர் SJ சூர்யா பேசுகிறார். சீமான் ரொம்ப ஒரு நல்ல மனிதர், தமிழ் மீது அளப்பரிய பற்று கொண்டவர், அவரை மாதிரி ஒரு மனிதர் கூட நாங்கள் பழகக்கூடிய வாய்ப்பு இந்த திரைப்படம் மூலமாக கிடைச்சதை நினச்சி நாங்கள் பெருமடைகிறோங்கிறாங்க. சீமான் சார் அண்ணன் என்ன பேசினாலும் சீட்டார், என்னடா தம்பி ஆரம்பிப்பாரு. ரொம்ப உண்மையா இருக்கும், ரொம்ப இயல்பா இருக்கும். கலகிட்டார் அண்ணன், கலகிட்டார். அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய மாறாத பற்றும் அந்த அந்த நல்ல வாழ்க்கையின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பாசமும் அவர் நேசமும், இப்படி வாழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு உலகம் தான். இயக்குனர் விக்னேஷ் சிவன் பேசும்போது சொல்றாரு, உண்மையிலேயே அண்ணன் தாங்க அவர். அண்ணன்னா சும்மா பேச்சுக்கு அவர் அண்ணன்லாம் சொல்ல முடியாது, உண்மையிலேயே அண்ணன் தான். ஒரு தம்பியை பார்த்துக்கிற மாதிரி, நீ சாப்பிட்டியா, நீ செஞ்சாடா, அவனுக்கு அதை சாப்பிட கொடுத்தீங்களா அப்படின்னு உரிமையோட நல்லா எடுத்து சாப்பிட்றான்னு சொல்லி கேட்பாரு. அதனால எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரிஞ்சிருக்கிறவன் ஞானின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஞானி தான் சீமான் அப்படின்னு சொல்லி அத்தனை பிரபலங்களும் தொடர்ந்து பாராட்டு பத்திரம் அண்ணன் சீமானுக்கு வாசித்து கொண்டே இருக்கிறாங்க. சீமான் அண்ணன் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். அந்த மாதிரி எங்களோட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா ரொம்ப பழகினாரு. படத்துல நிறைய விஷயங்கள்ல எப்படின்னா, ஒரு அப்பா பையன் அப்படின்னும் போது சில டைலாக்ஸ் பேசுவோம். அதுக்கு பையன் கேரக்டர்ல இருக்கனால ஒரு சின்னதா கிண்டல் பண்ற மாதிரியோ ஏதோ ஒரு கவுண்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நான் கேட்டுக்கிட்டேன், இது ஓகேவா அண்ணா, தம்பி படத்துல என்னவோ நான் அப்பா பையன் இப்படி தானே பேசுவாங்கன்னு சொல்லி அது ரொம்ப என்னை என்னோட வேலையை ரொம்ப ஈஸியா செய்யறதுக்கு அலோவ் பண்ண சீமான் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இது 2016 நடக்கலை, 2019 நடக்கலை, 24 நடக்கலை. ஆனால் 2026 இத்தனை பிரபலங்கள் சோசியல் மீடியாவில் சீமானவர்களை பாராட்டி பேசுகிறாங்க. நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் வெற்றி வாகை சூடுவார்.